எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் இன்னுயிர் என்றும் உன்னை சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நல்லபடியாக கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா சர்ச்சில் வந்து கிறிஸ்மஸ் நம்ம அங்கே தான் போய் என்ஜாய் பண்ண போகிறோம். சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போனால் நல்லா டெக்கரேஷன் வேலைலாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நம்மளால் நைட்டில் போக முடியாது. நைட்டில் போயிருந்தால் நல்லா லைட் செட்டிங் சூப்பராக இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா இருந்திருக்கும். நம்ம எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுனால நாங்கள் முன்னாடியே போயிட்டு வந்துட்டோம். மோஷிக்கு செம ஜாலியாக விளையாடிருந்தார். அங்கே வந்து ஏர் ஓட்டுற மாட்டு வண்டிலாம் இருந்தது. சூப்பராக விளையாடிருந்தார். செம ஜாலியாக க்யூட்டாக விளையாடிருந்தார். அங்கே வந்து பின்னாடி மான் இருந்தது. மான் மேலே ஏறணும்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்து சாமி நினச்சி சாமி கும்பிட்டாரு. ஏர் ஓட்டுற மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி கயிறு பிடிச்சிக்கின்னு ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தார். நம்ம வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக அங்கேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே ஏறி பார்க்கலான்னு போனோம். நல்லா இருந்துச்சு. மேலே நானும் மோஷிக்கு எல்லாரும் வீடியோ எடுத்து பின்னாடி நல்லா இருந்துச்சு. சுற்றி பார்க்க இயேசு இறந்துட்டாரு. தெரியாது. கிறிஸ்மஸ் தெரியும், அதை பற்றி நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து கிறிஸ்டினை பற்றி கோயிலுக்குலாம் போவோம். நம்ம வந்து சர்ச்சுக்கெலாம் போவோம். அதுக்காக நிறைய சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக பண்ணியிருந்ததை பார்த்துருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியல. லைட் செட்டிங்கோடு பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒட்டகச்சி வேண்டி நிறைய விலங்குலாம் வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்து எங்கள் மோஷிக்கு சாமி வச்சு கும்பிட்றாரு. ஜாலியாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்தது. கிறிஸ்மஸ் ஜாலியாக போச்சு. Okay, friends, bye.